ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 30/9/2025 கொண்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 622 சரிங்களா. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த நம்பர் பாஸ் ஆகுது. நான் கொடுத்துருந்தது 1, 6, 7, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 6ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகல சரிங்களா. அதே 7ஆம் நம்பர் வந்துருந்ததுனாக்க டபுள் வின்னிங் தான். ஆனால் அது அப்படியே பவரில் வந்துருச்சு சரிங்களா. அதனால் நமக்கு ஒன்றும் வின்னிங் கிடையாது. இப்போ வாங்க இன்றைக்கி உண்டான கேசிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 1/10/2025 தனலட்சுமி 220க்கு உண்டான கேசிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை சரிங்களா. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்க ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 4, 6, 8, 9 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம் சரிங்களா. இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தாராளமாக நீங்கள் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க சரிங்களா. மேட்ச் ஆகணும். அதாவது உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். வாங்க இப்போ ABBCACயை பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள் ABBCAC இதில் பாருங்கள் 60, 06, 08, 80, 68, 86, 89, 98, 91, 19, 81, 18, 99, 92, 29, 15, 51, 53, 35, 13, 31, 34, 43, 46, 64, 36, 63, 44, 47, 74 இதுதான் இன்றைக்கி உண்டான ABBCACக்கு உண்டான கேசிங்கு. இதில் ஒரு AB வரலாம், அல்லது BC வரலாம், அல்லது AC வரலாம். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதை அளவாக போடுங்க சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே நம்பர் கம்மியாக வேணும்னு கேட்டவங்க கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதில் பார்த்து போட்டுக்குங்க. இல்லை நான் எல்லா பக்கமும் எதிர்பார்க்குறேன், எல்லாமே பார்த்து போடுறேன், என் கேசிக்கு இப்படி தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து போடலாம் சரிங்களா. ஏன்னா எல்லா நம்பருமே முக்கியமான நம்பர் தான். இதுலேயே எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால தான் நீங்கள் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம் சரிங்களா. அதனால் உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க ஓகேங்களா. வாங்க இப்போ திருடிச்சிட்டை பார்க்கலாம். பாருங்கள் திருடிச்சிட்டு இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு பாருங்கள். ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 608, 891, 992, 153, 346, 447 இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு உண்டான கேசிங்க. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால இதுக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்தாலும் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. ஓகே, நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.